ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எல்லா விதமான குழம்புங்களுக்கும் இந்த ஒரு பொடி போதும். சூப்பராக அவ்வளோ ஒரு மணமாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், காரக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு கூட அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன சேர்க்கணும், என்ன அளவில் சேர்க்கணுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கிலோ நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன், 1 கிலோ தனியா எடுத்திருக்கேன், 1 கிலோ மிளகாய், 1 கிலோ தனியா. இதுக்கு என்னென்ன கூட சேர்க்கணுன்னு பார்க்கலாம் வாங்க. மிளகு ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். மிளகு உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கு. 1 கிலோக்கு 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியாக்கு 1/4 கிலோ மிளகு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கம்மியாக சேர்க்கணுன்னா 1/2 கிலோ மிளகா, 1/2 கிலோ தனியாக சேர்த்திங்கன்னா ஒரு 100 150 கன்ஃபார்மாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகு சேர்த்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். ரெண்டாவதாக ஜீரகம், அதே 1/4 கிலோ அளவு தான். நல்லா வறுத்து மிதமான சூட்டில் நல்லா வறுத்து பிளேட்டில் சேர்த்துக்கலாம். மூணாவதாக சோம்பு, பெருஞ்சீரகம் ஒரு 200 கிராம் அளவுக்கு நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். அடுத்தது பருப்பு, துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு, கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு, பச்சரிசி ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்து நல்லா மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்தாலே போதும். அடுத்தது வெந்தயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக சாம்பார், காரக்குழம்புலாம் நல்லா மணமாக இருக்கும். இதோட கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது கசகசா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். குடல் புண்ணு, வயிற்று புண்ணுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிளகாத்தூள் இது சேர்த்தாரிங்க. ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா வறுத்து இதுவும் கலந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது கடுகு ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லா வறுத்து இதோடு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை உங்கள் விருப்பம். கருவேப்பிலை மஞ்சள் வேணும்னா கூட நீங்கள் வறுத்து இதோடு சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்க மாட்டேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும். தனியா கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வறுத்து இதோடு சேர்த்துக்கலாம். மிளகாய் உங்கள் ஆப்ஷன் தான். நான் வறுத்து சேர்த்துப்பேன். நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெடி தாங்க முடியலன்னா நான் வறுத்து இதோடு தனித்தனியாக காய வச்சு எடுத்துப்பேன். அடிக்கிற வெயிலில் ஒரு நாள் நல்லா காய வச்சாலே போதும். காய வச்சு மிஷினில் போட்டு இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் போதும். பாருங்கள், இது ஒரு 6 மாதத்துக்கு சூப்பராக நல்லா வாசனையாகவே இருக்கும். ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நல்லா காற்று போகாத பாக்ஸில் அடியில் நடுவில் மேலே கொஞ்சம் கல்லுப்பு தூவி நல்லா காற்று போகாமல் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட நல்லா வாசனையாகவும் வண்டு விழாமல் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.